உன்னை வளர்த்து ஆளாக்கி உங்க அப்பாவை கொண்டவனை பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோட தான் மேரியம்மா கிட்ட உன்னை கேட்க போயிருந்த. உன் வேதனை எனக்கு புரியுது பார்வதி. அந்த பிரதீப் நீ செத்துட்டுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். குழந்தை ஏன் பராமரிப்புலதான் இருக்குங்கிறத அவன் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டான். உன் குழந்தைய கொல்லாம தன்னோட மகனை புதைக்கிறதே இல்லைன்னு அவன் சத்தியம் பண்ணியிருக்கான். உனக்கு எந்த நேரத்திலும் ஆபத்து வரலாம். இந்த சமயத்துல குழந்தையும் உன் கூடவே இருக்கணும்னு நீ ஆசைப்படுறது நல்லதில்லம்மா. எனக்கு பாதுகாப்பு கொடுத்த இவங்க என் குழந்தைக்கும் பாதுகாப்பு கொடுப்பாங்க. அப்படி ஒருவேளை என் குழந்தையோட உயிரா இல்ல அவன் உயிரான்னு ஒரு நிலைமை வந்துச்சுன்னா எனக்கு என் குழந்தைதான் முக்கியம். அந்த பிரதீப நான் அழிக்க கூட தயங்க மாட்டேன். உன்னால அவன் கூட போராட முடியாதும்மா. அவன் மனுஷனே இல்ல, சாத்தான். பரவாயில்ல மதர், அவனை பழி தீக்கிறதுக்கு பக்கபலமா எனக்கு இவங்க இருக்காங்க. என்ன ஓமர்? இல்ல மதர், அவங்க ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. நாங்க அவங்க பாதுகாப்புக்கு மட்டும்தான் வாக்கு கொடுத்திருக்கோம், பழி உணர்ச்சிக்கு இல்ல. விட மாட்டேன். என் குழந்தையை வளர்த்து ஆளாக்கி அவங்க அப்பா சிந்தின ரத்தத்துக்கு நான் பதில் வாங்காம விட மாட்டேன். வேண்டாம் மகளே, ஒரு உயிரை உலகத்துக்கு கொண்டு வர்றதுதான் தாய்மைக்கே பெருமை. நீ இப்படி பழி உணர்ச்சியை உன் குழந்தைக்கு ஊட்டி வளர்த்தீன்னா உனக்கும் அந்த பிரதீப்புக்கும் என்னம்மா வித்தியாசம்? ஒரு வார்த்தை சொல்லு, பழி உணர்ச்சியை விட்டுட்டேன்னு சொல்லு. உன் மனசாட்சிக்கு பொதுவா நீ வணங்குற குலதெய்வத்துக்கு சாட்சியா உண்மையா சொல்லு. உன் குழந்தை உன் கையில. நீ கொடுக்கிற வாக்குறுதியே நான் நம்புவேன் பார்வதி. ஏன்னா நீ தர்மசீலனோட பொண்டாட்டி. பார்வதி நில்லம்மா. எந்த நிமிஷம் உன் மனசு மாறினாலும் நீ என்ன வந்து கேட்கலாம். அடுத்த நிமிஷம் உன் குழந்தை உன்கிட்ட. வருஷம் தான் ஓடிட்டு இருந்தது வழி. மதர் மேரிக்கு என்னால வாக்கு கொடுக்க முடியல. என் புருஷனை கொண்டு என் குழந்தையையும் கொல்ல நினைச்சிட்டு இருக்கிற பிரதீப்ப என்னால பழமாக இருக்க முடியல. தர்மசீலனோட மகன் பெத்த தாய் கிட்ட கொலகாரனா வளர்றதை விட அனாதையா இந்த உலகத்துல நல்லவனா எந்த மூலையிலாவது வாழட்டும்னு விட்டுட்ட. மதர் மேரிக்கு சீரியஸ்னு அவங்களே ஆள் விட்டு அனுப்பினாங்க. நான் போனேன். உன் மகனை உன்கிட்ட ஒப்படைக்கிற நேரம் வந்துருச்சு. நான் இறந்ததுக்கு அப்புறம் என் இறுதி ஊர்வலத்துல யாரு சிலுவையை தூக்கிக்கிட்டு போறானோ அவன்தான் உன் மகன். ஆனா நீ உன்னை அவனோட அம்மான்னு அவன்கிட்ட அடையாளம் காமிச்சுக்கிற நாள் இன்னும் வரல. பழி வாங்குற உணர்ச்சி உன்னை விட்டு போயிருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன் மகளே. உன் கையாலேயோ அல்லது உன் மகன் கையாலேயோ அந்த பிரதீப் சாக மாட்டான்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. கொடு கொடு மகளே. அதுக்கப்புறமா மேரி அம்மாவை கடைசி முறையா பாத்துடலான்னு நான் கார்ல வந்தப்போ எதிர்பாராத விதமா நீ யாருன்னு தெரியாமலே உன்னை இடிச்சிட்ட. ஆனா நீ சிலுவையை தூக்குனப்பதான்ப்பா தெரிஞ்சது நீதான் என் மகன்னு. உன்னை பார்த்து பேசணும்னு துடிச்ச. ஆனா மேரி அம்மாவோட எச்சரிக்கைய சொல்லி வாப்பா என்ன தடுத்தும் கேட்காம நான் ஊர்வலத்துல வந்தேன். அப்பதான் பிரதீப்போட ஆளு என்ன இடிச்சிட்டு போனா. நான் எவ்வளவு காலமா பர்தா போட்டு மறைஞ்சு வாழறது அவனுக்கு தெரியாது. என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டானா உனக்கு ஆபத்து வந்துரும்னு பாப்பா என்ன அங்கிருந்து அனுப்பி வச்சிட்டாரு. உன்னை காப்பாத்துறதுக்காக கடைசி வரைக்கும் பாப்பாவும் நம்ம ஆட்களும் கல்லறை வரைக்கும் வந்தாங்க. கல்லறையில பிரதீப்போட ஆட்கள் உன்னை அடிச்சு தூக்கிட்டு போக பார்த்தாங்க. ஆனா நீயே அவங்களை அடிச்சு துரத்திட்ட. இருந்தாலும் அப்ப இருந்தே நாங்க உஷாராயிட்டோம். ஆனா நீ தேவையில்லாம ஆசிரமத்துல மேரியம்மா தான் என்னோட அம்மான்னு சொல்லி பிரச்சனையை கிளப்பிட்ட.
பாவம் அந்த சிஸ்டர் சுப்பீரியர். அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மையதான் உன்கிட்ட சொன்னாங்க. அதை நீ நம்பல. அதனால பெரிய குழப்பமாயிடுச்சு. தொடர்ந்து நீ அங்கேயே இருந்தீனா உன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் நினைச்சு உன்னை காப்பாத்தணும் முடிவு பண்ணும். ஆனா நீ ஆசிரமத்துக்குள்ளே இருந்தது எங்களுக்கு பெரிய தடையா இருந்துச்சு. உன்னை வெளியே கொண்டு வரதுக்காக துர்காவை மிரட்டணும். ஆனா நீ எங்களை நம்பாம அந்த பாதிரியா விரிச்ச வலையில மாட்டிக்கிட்ட. அதனால உன்னை நாங்க கடத்தி கொண்டு வந்தோம். மயக்கம் தெரிஞ்ச உடனே எல்லா உண்மைகளையும் உன்கிட்ட சொல்லான்னு இருந்தோம். அதுக்குள்ள நீ தப்பிச்சு போயிட்ட. அந்த பிரதீப்போட ஆட்கள் தான் துர்காவை கடத்திட்டு போனாங்க. ஆனா நீ நாங்க கடத்திட்டு வந்ததா நினைச்சு இங்க வந்த. அந்த சமயத்துல பிரதீப்போட ஆட்கள் உன்னையும் கடத்திட்டு போறதுக்காக இங்க வந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்து உன்னை காப்பாத்தி தாய்க்கு பிள்ளையா உன்னை உங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டோம். பாப்பாவும் அவங்க ஆட்களும் நமக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காங்க. ஆனா நிலைமை தெரியாம நீ அவரை கை நீட்டி அடிச்சப்போ எனக்கு ஒரு வழி தெரியலப்பா. இந்த கையால உன்னை அடிச்சுட்ட. நான் பாவேப்பா, நான் பாவே. இல்லம்மா, நான் அம்மா பாவி. ஆசையா அம்மான்னு கூப்பிட வேண்டிய வாயால ஆத்திரத்துல உங்களை நான் எது பேசிட்டேன். இல்லப்பா, நீ என்ன வேணாலும் திட்டு. உன்னை அனாதையா வளர விட்டு கொடுமைக்கு உன் வேதனை தீர வரைக்கும் என்ன திட்டு. அம்மா, தெய்வத்துக்கு சமமா இருந்த மேரி அம்மாவை ஏன் அம்மான்னு சொல்லி அவங்களையும் ஒன்னையும் ரொம்ப கேவலமா பேச என்ன மன்னிச்சிருக்க. இதெல்லாம் அந்த கொலவெறி பிடிச்சு பிரதீபால வந்ததுதான். Happy birthday, my son. Happy birthday, Ranjit. Happy birthday, Ranjit. சாட்சியாண்டா புடிச்சிருக்கற. இல்ல, பிறந்த நாள் அது இதுன்னு கொண்டாடுறானே. யாருக்கு பிறந்த நாள்? அந்த பணத்துக்கு தான். அது அவர் மகன் தான். 25-30 வருஷமா வச்சிருக்கான். நம்ம ஏதாவது பேசினோம் அடிச்சு அந்த சிங்கங்கரடியாட்ட பாடம் பண்ணி வச்சிருவான். ஐயோ அம்மா. Happy birthday, my son. எனக்கு சின்னாய Happy birthday, Ranjit Chakravarti. ரஞ்சித் சக்கரவர்த்தி உங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுறான். கழுத்து வலிக்குதுடா. ஏன்டா? சாமி, நான் ஆரிச்சாமி இல்லைங்க, ஆரிச்சாமி. ஐயம் திண்டுக்கல் சகாயம். ஐயோ, எங்க அப்பா அம்மா பேர் வைக்கல. வெட்டி பசங்க. ரஞ்சித், ரஞ்சித், இவதான் அந்த தர்மசீல மக தமிழ் செல்வனோட லவ். வேண்டாத விஷயத்தை தோண்டி எடுக்க போய் இப்ப இங்க வந்து நிக்கிறா. பாரு, நல்லா பாரு, பாரு. செத்து போன பணத்தை வச்சுக்கிட்டு இப்படி வெறி பிடிச்சு அலையிறியே. நீ ஒரு மனுஷனா? இல்ல, நீ ஒரு பைத்தியம். உன் மகன் ஒரு சடம். ஏதாவது காக்கா கழுகு மகனோட பணத்தை கொத்தி சின்ன பின்னமாக்கிறதுக்கு முன்னாடி ஒழுங்கா பணத்தை புதைச்சிரு. ரஞ்சித் சக்கரவர்த்தி இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். 25 வருஷமா அந்த தர்மசீல வாரிசு பழி வாங்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கான். நம்பிக்கை வரல, கோபம் வருதா? கோபம் வந்தா கோபப்படணும், சிரிப்பு வந்தா சிரிக்கணும், அழுக வந்தா அழணும். கொலை பண்ணணும்னு நினைச்சா கொன்னுடணும். தர்மசீல மகனை புடிச்சிட்டு வான்னு சொன்ன. மனசுப்படி வாழ்ந்து காமிக்கணும். மனசுப்படி வாழ்றவன் தான் மனுஷன். அதுதான் அவனுக்கு
குறி வச்சு அந்த தமிழ் செல்வனை உமர் தூக்கிட்டு போனானோ அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு தர்மசேனோட பொண்டாட்டி பார்வதி இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். அந்த தமிழ் செல்வனை தர்மசேனோட வாரிசை என் பையன் கண்ணு முன்னால் இதே இடத்துல துடிக்க துடிக்க நான் கொல்லணும். அதை பார்க்க சகிக்காத பார்வதி என்னையும் கொண்டு சொல்லி என் காலில் விழுந்து கேட்கணும். அதை பார்த்து ரஞ்சித்தும் நானும் சிரிக்கணும். சரி போனா போகட்டும்னு நினைச்சு ஒரு கருணை கொலையா தான் நான் அவளை கொல்லுவேன். மர்சிக்கிளி கேள்விப்பட்டிருப்பேன். மர்சிக்கிளி ஆண்டவன் ஒருத்தர் இருந்தா நீ செய்யற பாவத்துக்கெல்லாம் நிச்சயமா நீ அனுபவிச்சே தீருவ. இருந்தாதானே ஆண்டவன் ஒருத்தன் இருந்தாதானே. ஆண்டவனை நம்ம அந்த மேரி அம்மா ஒரே அடியா இந்த உலகத்தையே விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா சாத்தானே நம்ம இந்த பிரதீப் சக்கரவர்த்தி இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். எதுக்கு தெரியுமா? அந்த பார்வதியும் அவன் மகனையும் அதே மேரி அம்மா கிட்ட அனுபவிக்கிறதுக்காக தான். அது செத்து போன மகனாலே முடியாது, அதுக்கு முன்னால செத்தாரன் கொப்ப அவனாலே முடியாது. நான் ஒண்ணு பேசலையா, அவரை என்ன விட்டுருங்க.